அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக. மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் சோதனைகளை விட்டும் கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து கொள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையிலே தஹா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர் பருகி அன்னாரின் ஷஃபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய அவனுடைய லிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக. அருமையான மோமின்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு மகத்துவம் வைத்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியத்தை நமக்கு தரக்கூடியதாகவே இருக்கிறது. குர்ஆனுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களும் பிஸ்மில்லாவில் அடங்கியிருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பிஸ்மில்லாவை சொல்லி எதையெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கிறீர்களோ அதுவெல்லாம் நனவில் முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க. போனால் ஒரு கபரில் கடுமையான ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது அந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதருக்கு. பொதுவாகவே நபிமார்களுக்கு கபருக்குள் இருக்கக்கூடியதை பார்க்கும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் பல்வேறு விஷயங்களில் சொல்லியிருக்கிறோம். நேற்றைக்கு முந்தைய தினத்தில் கூட சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கபருக்கு அடியில் மண்ணுக்கு அடியில் என்ன நடக்கிறது என்பதை நான் அறிவது போன்று நீங்கள் அறிந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கவலம் உணவை நீங்கள் உட்கொள்ள மாட்டீர்கள், ஒரு பிடி சோறை நீங்கள் உண்ண மாட்டீர்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு மண்ணுக்கு அடியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்கிறான். எல்லா நபிமார்களுக்கும் இது ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு கபரு, அந்த கபருக்குள் இருக்கிற மனிதன் கடுமையாக வேதனைக்கப்படுகிறான். அதாவுடைய மலக்குமார்களை கொண்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு எந்த வேலை செய்ய போனாங்களும் வேலையை முடிச்சுட்டு திருப்பி அதே வழியில் வர்றாங்க. எந்த கபரில் மனிதன் வேதனை செய்யப்பட்டானோ அந்த கபரில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வந்து அவருக்கு சுப செய்தி சொல்லி சுவர்க்கத்தினுடைய அலங்காரங்கள் விரிக்கப்பட்டு அவனுக்கு சுகபோகமான உல்லாசமான வாழ்க்கை கொடுக்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. போகும்போது இந்த கபரெல்லாம் பார்த்தோம், இந்த ஆள் கடுமையாக வேதனை செய்யப்பட்டு இருந்தார். இப்போ திருப்பி வந்து பார்த்தா கபரில் சுகபோகமாக சொர்க்கத்தினுடைய சுகந்த காற்றுகள் எல்லாம் சுவாசித்து கொண்டு உறங்கி கொண்டிருக்கிறார். என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு 2 ரக்காயத்து தொழுதுட்டு ரப்பிட்ட கேட்டாங்க, ரப்பே உன் ரகசியம்தான் என்ன? செலுகிற பொழுது கபரில் கடுமையான முதல் வேதனை செய்யப்பட்ட மனிதன் இப்பொழுது சந்தோஷமாக உறங்கி கொண்டிருக்கிறானே, உன்னுடைய மலக்குமார்கள் எல்லாம் அவர்களுக்கு சுப சொல்லி கொண்டிருக்கிறார்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அப்போ அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னானா, ஈசாவே இவர் மரணிக்கிற பொழுது
இவர் மனைவி வயிற்றில் குழந்தை உண்டாயிருந்தாங்க. அந்த குழந்தை பெற்றெடுத்து அந்த தாய் குழந்தையை சரியான முறையில் வளர்த்து இப்பொழுதுதான் ஆரம்ப பள்ளிக்கூடத்திற்கு மதரசாவுக்கு அனுப்பி அந்த குழந்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு அந்த குழந்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அல்லாஹ்வின் திருநாமத்தை பொதிந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தையை உச்சரித்திருக்கிறார். அதன் பரக்கத்தால் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இந்த குழந்தையை ஈண்டெடுத்த தந்தையின் பாவங்களை போக்கி கபரின் வேதனைகளை நீக்கி அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தினுடைய சுகந்த காற்றை வீச செய்தான், அவர் சுகுணவாதியாக ஆக்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான் என்று சொன்னால், அருமையான மக்களை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அந்த ஒற்றை ஆயத்தை ஒரு மனிதன் ஓதினார் என்று சொன்னால், குழந்தை ஓதியதன் காரணமாக தந்தைக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால், நரகத்திற்கு உரியவராக எழுதப்பட்டவர் சொர்க்கத்திற்கு உரியவராக மாற்றப்படுகிறார் என்று சொன்னால், நம் குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்புகிறோம். குழந்தைகள் காலையில் வந்தவுடன் அல்ஹம்து சூராவை முழுதுமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டு அதன் அர்த்தங்களை சொல்லி நபியின் மீது காதலால் அவர்கள் புகழ் மாலை ஓதி அதற்கு பிறகு அவருடைய பாடங்களை பிஸ்மில்லாவிலிருந்து தொடங்கி அவர்கள் பாடங்களை ஓதி மதரசா முடிக்கிற பொழுது ஸலவாத்தை சொல்லி முடித்து வீட்டுக்கு வந்து சலாமை சொல்கிறார் என்று சொன்னால் இது சாதாரண பாக்கியமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் பள்ளிக்கூடங்களுக்கு எவ்வளவோ லட்சமாக நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். மதரசாவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபா ஃபீஸ் கூட கிடையாது. ஏன்னா மதரசாவுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் இலவசமாக கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நிர்வாக பெருமக்கள், பள்ளிவாசலை பராமரிக்கக்கூடிய நிர்வாகிகள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்றைக்கும் அது தொன்று நடத்தி கொண்டு வருகிறார்கள். நாம் என்ன வழங்கிவிட்டோம் அப்படின்னா, ₹1,00,000 கொடுத்தா நல்ல பாடம் சொல்லித்தரான், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா பாடம் சரியாக சொல்லித்தர மாட்டுறாங்க அப்படிங்கிற லெவலுக்கு இன்றைக்கி மாறி போச்சு. ஏன்னா என்றைக்குமே இலவசமாக கொடுக்கும் பொழுது அதற்கு மகத்துவம் இருக்காது. ஏன்னா ரேஷன் அரிசி பாருங்களேன், நம்மளால் நிறைய பேர் வாங்கவே மாட்டாங்க, வேணான்றுவாங்க. என்ன காரணம்? அரசால் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதே அரிசியை கேரளாவுக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா ₹25 இல்லாமல் அந்த அரிசியை வாங்க முடியாது. ஏன்னா கேரளத்து மக்கள் விரும்பி சாப்பிடுவதால் அது காசுக்கு கடத்தப்படுகிறது என்கிற அளவிற்கெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் இலவசமாக கொடுக்கிறான்னு நினைக்கக்கூடாது. அது மகத்துவம் என்ன என்பதை விளங்கியிருந்தால் எப்படி கேரளத்து மக்கள் ரேஷன் அரிசி விளங்கி அவர் மகத்துவத்தை விளங்கி சாப்பிடுகிறார்களோ அதுபோன்று குர்ஆனை நாம் சரியான முறையில் விளங்கியிருந்தோம் என்று சொன்னால் அது இலவசமாக கொடுக்கப்பட்டாலும் நாளை சுவனமும் நமக்கு இலவசமாக கிடைக்கப்படுகிறத யோசித்து பார்க்கணும். இன்னொரு நிகழ்ச்சி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். அவன் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வோட கேள்வி கேட்கப்படுகிறான். அந்த மனுஷன் எந்த நன்மையான காரியமும் இல்லை, அவ்வளவு நரகவாசி என்று தீர்மானிக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுவான், இல்லைப்பா அவர்கிட்ட ஏதோ நன்மையான காரியம் இருக்குது, நல்லா தேடிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அப்பொழுது மலக்குமார்கள் தேடி பார்ப்பாங்க. பார்த்தா அந்த மனுஷன்ட ஒரே ஒரு நன்மையான காரியம் இருக்கும். என்ன காரியம் அப்படின்னா, அவர் வாழுகிற காலத்தில் நடந்து செல்கிறார், ஒரு பேப்பர் ஒன்று கீழே கிடக்கிறது, அந்த பேப்பரில் ஒரு எழுத்து ஒன்று இருக்கிறது. அது பிரித்து பார்த்தால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற வார்த்தை இருக்கிறது. இது இறைவனின் வசனம் என்று விளங்கி கொண்டு அதை யாரின் பாதங்களில் மிதிபட்டு விடாமல் அதை ஒரு மேலே உயரமான இடத்தில் பாதுகாத்து வைத்தார். இந்த ஒரு நன்மைக்காக அவருக்கு சொர்க்கம் கொடு என்று சொல்லி இறைவன் சொன்னான் என்கிற வரலாற்றும் பதிவு செய்யப்படுகிறது என்று சொன்னால், அருமையான முஃமின்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற அந்த கலிமாவை காலில் மிதிபட்டு விடக்கூடாததற்காக உயரமான இடத்தில் பாதுகாத்தார் என்று சொன்னால், ஒரு குழந்தை பிஸ்மில்லாவை மனதிலே பாதுகாக்கிறது, அல்ஹம்து சூராவை மனதில் பாதுகாக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை எப்படி நரகத்திற்கு போகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னொரு கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைப்பார்கள். அழைத்து சொன்னாங்க, ஒரு மோதிரத்தை கொடுத்து இந்த மோதிரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை பதிந்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை வாங்கி கொண்டு சென்றார்கள். சென்றவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை பதிந்து கொண்டு வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்துவிட்டு, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை மட்டும்தானே பதிய சொன்னேன், நீங்கள் ஏன் இன்னொரு வார்த்தை முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சேர்த்து பதிந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா இறைவனால் சேர்க்கப்பட்டு விட்டது. எனவே இந்த கலிமாக்களை பிரிப்பதற்கு என் உள்ளம் இடம் தரவில்லை. எனவே நான் பிரிக்க மாட்டேன், பிரிக்கவில்லை என்கிற வார்த்தையை சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொஞ்சம் அப்படி யோசித்து கொண்டிருக்கிறார்கள். வேகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் சித்தீக் நாயகம் எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவோடு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சேர்த்துவிட்டு என்னால் இதை பிரிக்க முடியாது, என் மனம் இடம் கொடுக்கவில்லை என்று சொன்னார்களோ, அதே சிந்தனை தான் எனக்கும் கூட. இறைவனுடைய திருநாமத்தோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் சேர்ந்திருக்க வேண்டுமே தவிர பிரித்து விடுவதை நானும் விரும்பவில்லை. உங்களையும் என்னையும் உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அவனும் அதைத்தான் பிரியப்படுகிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதும் ஒரு வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. எதற்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவையும் கூட பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், அதன் மகத்துவத்தை நாம் சொல்லித் தருகிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சில வார்த்தைகளை சொன்னாலே நமக்கு உலகத்திலும் மறு உலகத்திலும் சீரான சிறந்த வாழ்க்கை கிடைக்கிறது என்று சொன்னால், அந்த மதரசாவிற்கு நம் பிள்ளைகளை முடிந்த வரைக்கும் அக்கறையோடு நாம் அனுப்ப வேண்டும். ஒரு சில பேர்கிட்ட கேட்ட, என்னங்க உங்களுக்கெல்லாம் புள்ளக்குட்டி இல்லையா, பேரம்பேத்தி இல்லையா, அனுப்பலையா அப்படின்னா, அவர் ஒரு ஆள் சொல்கிறார், அஜரத் நீங்கள்லாம் தமிழில் கற்றுக் கொடுக்குறீங்க, நாங்கள் அரபியில் கற்றுட்ருக்கோம், பக்கத்து ஊரில் கற்றுட்ருக்கார் அப்படின்னாரு. எனக்கு விளங்கலை ஒன்றும். என்னங்க நாங்கள் தமிழில் கற்றுக் கொடுக்குறோம், அவர் அரபியில் கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னா, அவர் சொல்கிறார், நீங்கள் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின்னு சொல்கிறீங்க, இது தமிழில் தான் அப்படி சொல்லுவாங்க. எங்கள் இடத்துல பக்கத்து வீட்டில் கைரில் மக்சூபி வலல்லாலின் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மையான அரபின்னு சொல்லி ஏன்ட்டே விளக்கம் தரார். பாவம், அந்த மனுஷனுக்கு விளக்கம் தெரியல. உருது வார்த்தையில் வலல்லாலின் அப்படிங்கிறது உருது பாஷையில் கரெக்ட். ஆனால் அரபியை பொறுத்த வரைக்கும் கைரில் மக்லூபி என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர மக்சூபி என்று சொல்லிவிட்டால் அர்த்தங்கள் மாறிப்போய்விடும். வலல்லாலின் என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர வலல்லாலின் என்று சொல்லிவிட்டால் அர்த்தங்கள் மாறிவிடும். எனவே உருது வார்த்தைக்கு அந்த வார்த்தை சரியான வார்த்தை. அரபியை பொறுத்த வரைக்கும் எப்படி தொழுகையில் ஓதுகிறோமோ அப்படித்தான் ஓதுவது சரியான செயல்பாடை தவிர அதை விட்டுவிட்டு தவறாக விளங்கி கொண்டு மதரசாவில் தமிழில் கற்றுத்தருகிறார்கள், அக்கம் பக்கத்து வீட்டில் அரபியில் கற்றுத்தராங்க அப்படின்னு சொல்லி அபத்தமாக பேசுவது அது அறிவாளித்தனம் அல்ல, அது அறிவிலித்தனம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போன சில பேர் சொல்லுவாங்க, ஹஜரத் மதரசாக்கெல்லாம் ஒரு டைம் இல்லை ஹஜரத், வீட்டிலே கற்றுக்கிறான் ஹஜரத் சொல்கிறாங்க. நீங்கள் 1000 அல்ல 1000 கோடிகள் கொடுத்தாலும் மதரசாவில் கற்றுக்கொள்வது போன்று வராது. என்ன அப்படின்னா, ஒன்று வீட்டில் உட்கார்ந்தா குரானை திறந்து வச்சா தான் நன்மை, ஆனால் பள்ளிவாசலுக்குள்ளே கால் எடுத்து வச்சாவே நன்மை. விளங்குதா உங்களுக்கு? வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னால் மட்டும்தான் நன்மை. ஆனால் பள்ளிவாசலில் காலை தூக்கி வச்சு அவர் வெளியேறுகிற வரைக்கும் அல்லாஹ்வின் இல்லத்தில் இருக்கிறார் என்கிற ஒரு நன்மை கிடைக்கிறது. ரெண்டாவது, பிள்ளைகளோடு சேர்கிற பொழுது சில பிள்ளைகள்கிட்ட குணாதிசயங்கள் தவறாக இருக்கலாம், மற்ற பிள்ளைகளோடு சேர்கிற பொழுது குணாதிசயங்கள் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சில குழந்தைகள் ரொம்ப ஷையாக இருப்பாங்க, வெக்கப்படுற பிள்ளைங்களாக இருப்பாங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, வீட்டுக்கு வந்தால் கூட யாரும் சிரிக்க மாட்டாங்க, மூளையிலே ஒடுங்கியிருப்பாங்க. வந்தவன் நினைப்பான், என்னோட பிள்ளை இப்படி பற்றி வச்சுருக்கிறானே, வாங்கன்னு கூட சொல்ல மாட்டுதே, ஒரு சலாம் சொல்ல மாட்டுதே, சிரிக்க மாட்டுதேன்பாங்க. அந்த குழந்தைக்கு குணாதிசயமும் அப்படித்தான். அந்த குழந்தைகள் 10 பேரோடு சேர்கிற பொழுது மற்ற பிள்ளைகள் எப்படி பழகுகிறார்களோ அந்த குணாதிசயங்கள் இவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு இப்போ எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற அதிர்த்தாங்க, எல்லா சமயத்தவரும் படிக்கிறாங்களா, பிள்ளைங்க லுச்சாவை பேசுகிறாங்கப்பாங்க. பள்ளிவாசல் அப்படி இல்லை, எந்த பிள்ளை வந்தாலும் லுச்சாவாக பேச மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் பேசுகிற பேச்சை பார்த்தாலே நாம் உச்சுக்குட்டு கலைவர்களுக்குத்தான் பேச்சுக்கள் இருக்கும். பள்ளிவாசலில் தீய வார்த்தைகள் பேசக்கூடாது, ஓடக்கூடாது,
ஆடக்கூடாது, மதிக்க வேண்டும் என்கிற தத்துவங்கள் எல்லாம் சொல்லிக்கக்கூடிய அந்த மதரசாவுக்கு நம் பிள்ளைகளை அனுப்பவில்லை என்று சொன்னால் நாம் தான் கை செய்ததற்குரியவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் மதரசா துவங்கப்படுகிறது. மதரசாவுக்கு பிள்ளைகளை நம்ம டெய்லி அனுப்பணும். அனுப்பது மட்டுமல்ல, அவன் என்ன படித்தான் அப்படிங்கிறத கேட்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அதற்கு என்ன ஓதி கொடுத்தாரு, இவன் எத்தனை நாளைக்கு ஒட்டி பாடம் சொல்கிறான், என்னென்ன கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியும். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா மதரசாவுக்கு அனுப்புகிறோம். பல பேர் சொல்லுவாங்க, அதில் பையன் டெய்லியும் மதரசாவுக்கு வர்றான், ஆனால் பையன் ஒன்றுமே ஓத தெரியல. பார்த்தா பல மாதம் மதரசாவுக்கு வர்றதில்ல. என்ன அப்படின்னா மதரசாவுக்கும் கிதாபு தூக்கிட்டு வந்து ஏதாவது ஒரு ஆட்டால் உட்காந்து தூங்கிடுறான். மதரசாவில் பிள்ளைக்கு போகும்போது சேர்ந்து போயிடுறான். சொல்கிறார், அஜத் பல மாதமாக அனுப்புகிறேன், அழிப்பே கூட தெரியல அப்படின்னு. இப்போ பிள்ளை எங்கே போகிறான், எங்கே வர்றான், என்ன ஓதனா, என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் அறிவது அவசியம். என்று சொன்னால் எப்படி பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை சேர்த்து வைக்கிறோமோ அதுபோன்று இந்த நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பது பெற்றோர் மீது கட்டாய கடமை. எனவே நீங்கள் மறந்து இருந்து விடாமல் 1008 வேலைகள் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு படிப்பு இருந்தாலும் காலையில் அரை மணி நேரம் அல்லது மாலையில் அரை மணி நேரம் கொடுக்கக்கூடிய அந்த பாடம்தான் நாம் வயதான காலத்தில் கூன் விழுந்த காலத்தில் நம்மை தந்தை என்று சொல்வதற்கு அவன் வெட்கப்பட மாட்டான். நாம் மரணித்து விட்டால் நமக்காக துஆ செய்வான் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் பிள்ளைகளை மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு அனுப்பக்கூடிய நல்ல பெற்றோராகவும் அந்த பெற்றோர்கள் மரணித்தால் அதற்கு மரணத்திற்கு பிறகு துஆ செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாலும் பிள்ளைகளை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.